ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக டேஸ்டியான மினி கத்திரிக்காய் பொரியலை நாம் ஒரு 10 நிமிடத்திலே செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி கத்திரிக்காயை நாம் குறுக்கே கீறி வதக்கினோம் என்றால் மிக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காயை நாம் இப்படி குறுக்காக நறுக்கி இப்பொழுது தாளித்து விடலாம். கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம். கடுகு, உளுந்து, ஜீரகம் போடலாம். நாம் கடுகு பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் சற்று அதிகம் போட்டால் டேஸ்டியாகவே இருக்கும். நாம் இதனுடன் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். வெங்காயம் நன்றாக வதங்கவும் நாம் கத்திரிக்காயை சேர்த்து விடலாம். நாம் வெங்காயம் வதங்கும் போது தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இப்படி கண்ணாடி பதம் வந்தவுடன் நாம் கத்திரிக்காயை சேர்த்து விடலாம். நாம் கத்திரிக்காய் சேர்த்து தேவையான அளவு மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி போட்டு விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி நாம் நன்றாக மிக்ஸ் செய்து 1 நிமிடம் வதக்கி மசால் பொடி நன்றாக மிக்ஸ் ஆகவும் நாம் இதனுடன் 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து மூடி வைத்து விடலாம். நாம் இந்த அளவு தண்ணீர் சேர்த்தால் சரியாக வரும். நாம் மூடி போட்டு மிதமான தீயில் 10 நிமிடம் வைத்தோம் என்றால் கத்திரிக்காய் வெந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிடம் ஆக்கிவிட்டது. நாம் கத்திரிக்காயை திறந்து விடலாம். நன்றாக வெந்து வந்துவிட்டது. இப்பொழுது நாம் 1 நிமிடம் வதக்கி இதனுடன் தேங்காய் பூ தூவி இறக்கிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது சிம்பிளாக நாம் வதக்கினோம் என்றால் இந்த மினி கத்திரிக்காய் மிக டேஸ்டியாக இருக்கும். நாம் 1/2 கப் தேங்காய் துருவல் சரியாக வரும். நாம் இதனுடன் சிறிது மல்லி இலை தூவி அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். அருமையான மினி கத்திரிக்காய் பொரியல் ரெடி. இது நாம் பருப்பு சாதம், சாம்பார் சாதம் மற்றும் அனைத்து குழம்பிற்கும் சைட் டிஷ்ஷாக மிக டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாலும் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.